Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், கூட்டணி இறுதியான பிறகு வேட்பாளர்களை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு பேசியதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் திரு விஜயகாந்துடைய இரங்கல் தெரிவிப்பதற்காக சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசியல் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது, கூட்டணிக்காகலாம் நாங்கள் ஆசைப்படலை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவில் இந்தியா முழுவதும் கூட்டணிக்காக நாங்கள் எப்போதும் ஆசைப்படுவதில்லை, எங்களுக்கு திரு நரேந்திர மோடி என்ற அந்த ஒற்றை பிம்பமே போதுமானது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடைய வியூகம் என்ன அப்படிங்கிறதா இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கூட்டணி இறுதியான பிறகே வேட்பாளர்கள் முடிவு இபிஎஸ், கூட்டணிக்காக ஆசைப்படவில்லை மோடியே போதும் பியூஷ் கோயல், அதிமுக பாஜக வியூகம் என்னங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் திருமிகு சிவசங்கரி பங்கேற்கிறாங்க, பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார், வலதுசாரி கருத்தாளர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷபீர், கூட்டணி இறுதியான பிறகே வேட்பாளர்கள் முடிவு அப்படின்னு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு இபிஎஸ் பேசியிருக்கிறார். கூட்டணி வேணும், ரொம்ப ஒரு பலமான மெகா கூட்டணியை கட்டமைக்கணுங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமியின் முக்கியமான நோக்கமாக இருக்கா? நிச்சயமா ஒரு 2024 தேர்தல், அதுவும் ஒரு லோக்சபா தேர்தல் அப்படின்னும் போது நீங்க கூட்டணி இல்லாமல் அந்த தேர்தலை சந்திப்பது சரியான ஒரு வியூகமாக இருக்காது அப்படின்றது தான் அரசியல்ல அடிப்படை தெரிந்தவர்கள் கூட புரிகின்ற ஒரு விஷயம். பட் அது யாருடனான கூட்டணி அப்படின்றது, இப்போ பாஜகவுடனான கூட்டணி அப்படின்னு மீண்டும் அவங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அதுக்கப்புறம் அது அதிமுகவுக்கு நிரந்தரமான ஒரு டேமேஜாக அது மாறிடும் அப்படின்றதுனால பாஜக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகி வந்துட்டோம், இனி யாருடனும் கூட்டணி சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் அவர் அந்த விஷயத்தை பேசுகிறாரு. இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சியோ அல்லது விசிகேவோ அல்லது இடதுசாரி கட்சிகள் வந்தால் கூட நாங்கள் கூட்டணியில் அவங்களோட கூட்டணி சேருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் ஐ எம் ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி தான் அந்த அணுகுமுறை அப்படின்றது இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு திமுக கூட்டணி என்பது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அதிமுகவை நம்பி வருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, நம்பி வந்தா கூட எந்த அடிப்படையில் நம்பி வருவாங்க? இன்னைக்கு கூட்டணியில் நாங்கள் வந்துட்டோம், ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக அதே நிலைப்பாடில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு. பாஜக கொடுக்கின்ற அழுத்தத்தை அதிமுகவால் தாங்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது இருக்கு. சோ இதெல்லாம் தேர்தலில் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் கூட்டணி இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு வெளிப்படையாக அறிவித்த பிறகும் யாருக்கும் நம்பிக்கை வராதா? அவர் இல்ல, நீங்க சொல்லலாம், பட் பாஜக கொடுக்கின்ற அழுத்தங்களுக்கெல்லாம் அதிமுக எப்படி போவோம் அப்படின்றத உங்களால இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க யூகிக்க முடியாது. ஆனா அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ல இபிஎஸ் அவர்கள் பேசும்போது, அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, இனி இடி பிரச்சனை வரும், இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வரும், கேசஸ்லாம் வரும், எது வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கணும், எதுக்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற மனநிலையில் தான் அவர் பேசுறாரு. அவருக்கு என்னன்னா, இந்த மற்ற கட்சிகள், இப்போ ஜி.கே. வாசனுடைய டிஎம்சி கட்சியாக இருக்கட்டும், அல்லது புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி, அல்லது பாமக, இந்த கட்சிகளை ஏதோ ஒரு இடத்துல நீங்க தேர்தல் நெருங்கும் போது அவங்கள கூப்பிட்டு வந்துடலாம், ஏன்னா அவங்க பிஜேபி பக்கம் போறாங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது, நீங்க ஒரு கூட்டணியில ஒரு பெரிய கட்சி உங்களோட வந்துட்டாங்கன்னா அது சரியா இருக்கும் அப்படின்றது தான் இபிஎஸ் உடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாமக குறித்து யோசிக்கிறாரா? பாமக இல்ல, பாமகவையும் தாண்டி இபிஎஸ் உடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏதாச்சும் ஒரு தேசிய கட்சியோட நாம 2024 தேர்தலில் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு அவரு காங்கிரஸ் எதிர்பார்க்கிறாரா? காங்கிரசுக்கும் தூது விட்டு இருக்கிறார் அப்படின்றது தான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இன்னைக்கு திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு 8 சீட்டு கொடுப்போம், அல்லது 7 சீட் 8 சீட் அப்படின்ற அந்த நம்பர்ஸ் அங்கதான் இருக்கு. பட் காங்கிரஸுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை அண்மையில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் இதை வெளிப்படையா சொல்றாரு. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம், பச்சை பொய்ய சொல்லாதீங்க,
அப்படின்னு ரொம்ப கடுமையா காட்டமா மறுத்தாரு. ஆனா நீங்க காங்கிரஸோடு கூட்டணி காங்கிரஸுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஆசைப்படுறாரு இபிஎஸ் சொல்றீங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு வர வேண்டும், அதற்கு அவர் ஆசைப்படுகிறார், அதற்கு அவர் காங்கிரஸுக்கு அனுப்பி இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 சீட்ஸ் மேக்சிமம் திமுக கூட்டணியில உங்களுக்கு 10 சீட்டு கொடுப்பாங்க, நாங்க அதையும் தாண்டி சில நம்பர்ஸ்ல உங்களை என்கேஜ் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆஃபர் என்பது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் காங்கிரஸ் அந்த ஆஃபரை ஏத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. கூட்டணினா பாஜகவுக்கு போகாம இந்த பக்கம் திருப்பிட முடியுமான்னு யோசிக்கிறாரு சில கட்சிகள். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்டர்னலா பேசும்போது, நாம 2024 தேர்தலை சந்திக்கும் போது நீங்க இங்க ரீஜனல் கட்சிகளோட ஒரு கூட்டணி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒரு தேசிய கட்சி அப்படின்றது இருக்கணும். ஒன்னு காங்கிரஸுக்கு நாம முயற்சி பண்ணுவோம், காங்கிரஸ் வரலன்னா சிபிஐ அல்லது சிபிஎம் அவங்களையாச்சும் கூடுதல் நம்பர்ஸை கொடுத்து நம்ம பக்கம் கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு ஆலோசனையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். எந்த தேசிய கட்சியும் மாநில நலனுக்கு எதிராக தான் இருக்கிறாங்கன்னு கூட சமீபத்தில் பேசினாரு. தேசிய கட்சிகள் மீதான காங்கிரஸையும் பாஜக மீதான விமர்சனங்கள் அவர் சேர்த்தே தானே வச்சாரு. அது வேலையா? நீங்க அந்த மாதிரி விமர்சனம் வச்சாலும் தேர்தல் அரசியல்ல உங்களுக்கு ஒரு பக்கம் திமுக கூட்டணி அப்படின்னும் போது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது, அதிமுக கூட்டணி அப்படின்னும் போது பாஜக இல்லை அப்படின்னும் போது அதிமுக கூட்டணிக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது குறைவாக இருக்கும். பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த கணக்குகளை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு தீவிர முயற்சி எடுக்கிறாரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு உபயோகமாக இருக்கும், அது எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா காங்கிரஸ் அந்த ஆஃபரை ஏத்துக்கணும். இன்னைக்கு இருக்க சூழல்ல காங்கிரஸ் அந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில இல்லை அப்படின்றதா. கே.சி. பழனிசாமி அதிமுக பாஜகவுக்கு அடமானம் வைத்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார்னு கடந்த காலங்களில் நீங்க கடுமையான விமர்சனங்களை முன் வச்சீங்க. ஆனா இந்த முறை அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும், உறுதியாக அந்த கூட்டணியில பாஜக இல்லைங்கிற நிலைப்பாடை எந்தெந்த வகையிலெல்லாம் அவர் வெளிப்படுத்த முடியுமோ தொடர்ந்து அவர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாருன்னு பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமா இதற்கு பிறகு பாஜகவுடனான கூட்டணி இருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப திமுக ஒரு பக்கம் இருக்கு, ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் கொடுக்கிற சீட்டு எண்ணிக்கை மட்டும் பிரச்சனை அல்ல, அகில இந்திய அளவுல ராகுல் காந்தியை பிரதம அமைச்சராக முன்மொழிவது, அப்புறம் அந்த இந்தியா கூட்டணி என்கிற பல்வேறு கட்சிகள் மாநில கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக அது இருக்கு. அதனால நம்பர்ஸ் குறைச்சலா இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துருவாங்க என்று எதிர்பார்த்து அதிமுக தன்னுடைய கூட்டணியை கட்டமைக்க முடியாது. ஆனா 2014 போல நிச்சயமா 2019 ரிசல்ட் இந்த முறை வராது. 2014 ரிசல்ட் நோக்கி தான் பயணிக்கணும். அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் புத்திசாலித்தனமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதுதான் இப்ப பிரச்சனை. திமுக ஒரு அணி இருக்கு, எதிராக இருக்கிற அதிமுக வாக்குகளை பிரித்து பாஜக என்ன நினைக்கிறாங்க, அவங்க வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் பாஜக இதுல நினைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களால டேமேஜ் அதிமுக வாக்கு வங்கியை உருவாக்க முடியும்? இது ரெண்டுமே ரோல் ஓவர் ஆகிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளியில தான். பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சா அது ஏடிஎம்கே தான் டேமேஜ் பண்ணுன்றதை எப்படி சொல்றீங்க? அதுதான் நான் வர்றேன். இது ரோல் ஓவர் ஆகிறது ஒரே ஒரு புள்ளியில தான். அதாவது இந்துத்துவ வாக்கு வங்கி என்பதை பாஜக கட்டமைக்கிறாங்க. திமுகவை வீழ்த்துகிற வல்லமை அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு, பாஜகவுக்கு இல்ல. பாஜகவுக்கு ஓட்டு போட்டா ஒருவேளை நோட்டா கூட போட்டி போட வேண்டியது வரும். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா திமுகவை வீழ்த்தி விடலாம், அதிமுக வெல்லுகிற கட்சியாக இருக்கும். இது ஒரு பார்வை. ஆனா பாஜக என்ன நினைப்பாங்க, ஹிந்து வாக்கு கன்சாலிடேஷன் அதிமுக பாஜக கூட இல்ல, அதனால ஓட்டு இந்துத்துவ ஓட்டு அதிமுகவுக்கு போகாது. இதுல எது எந்த சித்தாந்தம் அல்லது எந்த கான்செப்ட் மேலோங்குதோ அதை பொறுத்து தான் வாக்கு பிரிவு இருக்கும். அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகளை எடுத்தீங்கன்னா அதுலயும் 2 புள்ளி. பாஜக விட்டு வெளியே வந்துட்டாங்கப்பா, அதனால சிறுபான்மையினர் அதிமுகவை நம்பி வாக்களிக்கலாம் என்று எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு ஷிஃப்ட் ஆகும். இல்ல மாறாக இல்ல அவங்க இன்னும் மோடியை கடுமையாக எல்லாம் எதிர்க்கல, தேர்தலுக்கு பிறகு கூட சேர்ந்துருவாங்க, அல்லது கடுமையான அழுத்தத்துல ஏதேனும் ஒரு மறைமுக ஒப்பந்தங்கள் இருக்கும் என்பதுல அந்த சிறுபான்மையினர் நம்பிக்கை,
அதாவது வலிமையாக பாஜகவை எதிர்க்கவில்லை என்பதுல அந்த வாக்கு எப்படி வரும்? இந்த 2 புள்ளிக்குள்ளதான் பாரதிய ஜனதா கட்சி ஆபரேட் பண்றாங்க. அப்ப இந்துத்துவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த இடத்துல அதிமுக வேண்டாம், இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு அதிமுக எதிரானதா இருக்கு அப்படின்னு ஏதாவது முடிவுக்கு வருவதற்கான காரணங்கள் இருக்கா? பாஜக தான் வேணும் அப்படின்னு போறதுக்கான ஏதாவது வலுவான ஒரு காரணம் இருக்கா தமிழ்நாடு? அதாவது அந்த RSS பின்புலம் உள்ளவங்க, அந்த ஐடியாலஜிக்கல் ஃபெய்த் உள்ளவங்க, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி நிறைய இருக்கு தமிழகத்துல. அப்ப அதிமுகவினுடைய பலம், அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கியும் திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியும். இன்றைக்கு பாஜக நினைப்பது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியில ஒரு போர்ஷன் அவங்க எடுத்துறணும் என்று அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த சித்தாந்த ரீதியிலான வாக்குகளை இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் இப்ப இந்த அயோத்தியா கும்பாபிஷேகம் நடக்கிறதாகட்டும், அந்த கோயில் ஆன்மீகம், அவர்கள் எடுக்கிற முயற்சி அதை நோக்கி இருக்கு. ஆனால் தேர்தல் களம் என்று வருகிற பொழுது வாக்காளர்களும் சரி, களத்துல நிக்கிறவங்களும் சரி, இல்ல ஜெயலலிதாவும் கடந்த காலங்கள்ல ராமர் கோவில் விவகாரத்துல ஒன்னும் விலகி நிக்கலையே, பாஜகவோட சித்தாந்தத்தில இருந்து கொள்கையிலிருந்து விலகி நிக்கலையே. அயோத்தியில தானே கட்ட முடியும், போயஸ் கார்டன்லயா கட்ட முடியும்னு கேட்டவங்க தானே அவங்க எங்க நீங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த இந்துத்துவ சித்தாந்தவாதிகள் எங்க டிஃபரன்ஸை பார்த்து விலகி போயிடுவாங்க பாஜக பக்கம்னு நீங்க சொல்றீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், ஹார்ட் கோர் இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் திமுக, ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அதிமுக, ஹார்ட் கோர் இந்துத்துவா பாஜக. இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த ரொம்ப ஹார்ட் கோர் RSS இப்ப ரமேஷ் சேதுராமன் நிச்சயமா அதிமுக ஓட்டு போட மாட்டாரு, அவர் பாஜக தான் போடுவாரு. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்கிறதா வரும். ஆனா ஒரு சாஃப்ட் இந்துத்துவா உள்ளவங்க அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பு. இது எங்க வரும்னா வாதத்துக்கு இப்ப எல்லோரும் மறுப்பாங்க, களத்துல பார்க்கையில திமுக பூத்துல ஒரு பக்கம் கூட்டம் இருக்கு, அதற்கு சரி சமமாக அதை விட அதிகமா அதிமுக பூத்துல கூட்டம் இருக்கு. பாஜக காவி துண்டு போட்டுக்கிட்டு 10 பேர் தான் நிக்கிறாங்கன்னா வர்றவன் பூத்துக்கிட்ட பக்கத்துல கூட மனசு மாறி அதிமுக பூத்துக்கு வந்துருவாங்க. கள அரசியல் ஒவ்வொரு வாக்காளர் நினைக்கிறது தான் வாக்களிக்கிற கட்சி வெற்றி பெற வேண்டும் இதுதான் நினைப்பாங்க, அல்லது ஜெயிக்கிற கட்சிக்கு நாம ஓட்டு போடணும் என்றுதான் நினைப்பாங்க. சரி, அப்ப பாஜக தன் தலைமையில OPS, டிடிவி, இப்ப தேமுதிக கூட பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை பாமகவையும் கொண்டு வரலாம், அப்படி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிடுறாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு பலத்த சேதத்தை தானே ஏற்படுத்தும். சார் நான் எடுத்துக்கிறது அதிமுக தனிச்சு நிக்குதுங்க, திமுக கூட்டணியில இருந்து எந்த கட்சியும் வரலைங்க. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிறதுல தனிமைப்படுத்தப்பட்டு அதிமுக மட்டும்தாங்க களத்துல நிக்குது. அப்படியே வச்சுக்கோங்களேன், இவ்வளவுதானே worst can happen. அது அந்த நிலைப்பாட்டில் அதிமுக எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதுதானே நம்ம எடுத்து வைக்கணும். அப்ப அதுல ஒரே ஒரு புள்ளியை மட்டும், அதாவது இப்ப ஊழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி மேல குற்றம் சொன்னதை விட பல மடங்கு ஊழலுக்கு துணை போகிற ஒரு அரசாங்கமா தான் இருக்கு. அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது தேர்தலுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னா ஒரு 250 சீட்டு பாஜக திமுக கொஞ்சம் நம்பர்ஸ் இருந்தா கட்டாயம் திமுக சேர்ந்துரும். சேர மாட்டாங்கனால எந்த உறுதியும் கிடையாது. அது எல்லோருக்குமே பொருந்தும். ஒரே ஒரு இடத்துலதான் இன்றைக்கு அந்த வித்தியாசம் இருக்கு. சாதிய அடையாளங்கள் இன்றைய திமுகவுல இல்ல. அதிமுகவுக்கு உட்கட்சி பிரச்சனைகளால அந்த சாதிய அடையாளங்கள் அதிகமா தலை தூக்குது, உட்கட்சி சாதிய பிரச்சனைகள் தலை தூக்குது. அந்த ஒன்றை மட்டும் சரிவர கையாண்டால் நிச்சயமாக 2014 திரும்ப வலிமையான அதிமுகவாக உருவெடுப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. எங்க நீங்க அவரு இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் அதிமுகன்னு அவர் சொல்லும் போது நீங்க சாஃப்ட் இந்துத்துவான்னு தான் உடைச்சு விடுறீங்களே விவாதத்துல, பலவீனப்படுத்தி விடுறீங்களா? அவரு இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக அவர் குரல் கொடுக்கிறாரு, பாஜக வேண்டான்னு இருக்கிறாரு, எந்த தேர்தலையும் பாஜக இல்லைன்னு அவர் வலுவா பேசிட்டே இருக்கிறாரு. இல்லங்க நாங்க சாஃப்ட் இந்துத்துவா தான் அதிமுகன்னு நீங்க சொல்றீங்களே, எப்படியாவது பலவீனப்படுத்திடணும் திரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது உங்களுக்கு எப்படியாவது என்ன எடப்பாடி பழனிசாமியோட கோர்த்து விடணும், அதுதான் இதா இருக்கு. அதாவது சாஃப்ட் இந்துத்துவானா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து
அம்மா காலத்துல நான் அதனாலதான் உங்களுக்கு 3 நிலைப்பாடு சொன்னேன். திமுகவினுடைய நிலைப்பாடு ஹார்டு கோர் இந்துத்துவ எதிர்ப்பு, பாஜகவினுடைய நிலைப்பாடு ஹார்டு கோர் ஒன்லி இந்துத்துவா மைனாரிட்டி எதிர்ப்பு. ஆனா அதிமுக அப்படிங்கிறது வந்து மனிதாபிமானத்தோடு, அதாவது சாதிக்கும் இந்துத்துவாவா இல்லையா? அதுக்கு பூசி முழங்கலாம் அலங்கார வார்த்தைகள் வேணும். சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்றத அட்மிட் பண்ணிக்கிறீங்க நீங்க. சிவசங்கர் என்ன ஒத்துக்கிறீங்களா? சாஃப்ட் இந்துத்துவா அதிமுக? என்ன வார்த்தைகள்னா சொல்லிட்டு போட்டோம் சார். தேர்தல் என்ற திருவிழால மிகப்பெரிய ஹீரோக்கள் யாருன்னா எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா, அடுத்து எடப்பாடியார், அடுத்து நாங்க கொண்டு வந்த திட்டங்கள், மாநில உரிமைகளுக்காக நாங்க பாடுபட்டது, பல்வேறு மாநில உரிமைகளை மீட்டெடுத்தது, மக்கள் நல திட்டங்கள், சமூக நீதி, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம், இப்படி எல்லாமே உள்ளடக்கியது தான் வந்து அதிமுக சார். அது யாராலுமே மறுக்க முடியாது. 31 வருடம் ஆண்டு இருக்குன்னா எத்தனையோ மாநில உரிமைகளை நாங்க மீட்டு எடுத்திருக்கோம். ஸோ அதுல வந்து சாஃப்ட் இந்துத்துவா அப்படிலாம் கிடையாது. இது மதசார்பற்ற கட்சின்னு எடுத்துங்க. அவர் சொன்ன சாஃப்ட் ஆடுக்கலாம் போல இது மதசார்பற்ற கட்சி. வாக்கு தானே தீர்மானிக்க போகுது. ஆமா, வாக்கு தான் தீர்மானிக்க. உங்களுக்கு இவ்வளவு நாள் வாக்களித்திருந்தவங்க பாஜகவையும் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அது உங்களுடைய பலவீனம் இல்லை? இல்ல பலவீனம் கிடையாது சார். 2019 எங்களுடைய ஓட்டு சதவீதம் எந்த அளவுக்கு சரிஞ்சு போச்சு. அது சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு 21ல 33% வந்துடும். இத்தனைக்கும் நாங்க 26 கூட்டணி கிடையாது, 28 கூட்டணி கிடையாது, 18 கூட்டணி கிடையாது. அப்போ எங்களை 33% ஓட்டு வந்து 21ல போடுறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன ஒரு 3% தான். 1,95,000 பல இடங்கள்ல வந்து 1000-500 ஓட்டு வித்தியாசம் தான் போயிருக்கு. ஏன் 150 ஓட்டு வித்தியாசத்துல டி நகர்லேயே போயிருக்கு. அப்போ மிகப்பெரிய அலை கிடையாது. மிகப்பெரிய அலை அடிச்சு அப்படியே வாஷ் அவுட் ஆகலை நாங்க. அப்போ மக்கள் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு வருத்தங்கள் இருந்திருக்கும். அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம். மறுபரிசீலனை பண்ணிட்டு தான் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு நாங்க தனித்தே நின்னாலும் நீங்க வேண்டும் அதிமுக வேணும், நீங்க தனித்தே கூட நில்லுங்கன்னு மக்கள் விரும்புறாங்க, தொண்டர்கள் விரும்புறாங்க. அதை நாங்க மறுபரிசீலனை. சரி, அப்புறம் ஏன் கூட்டணி எல்லாம் முடிவான பிறகு வேட்பாளர்களை இறுதி செய்யலாம்னு காத்திருக்கிறாரு? இல்ல அப்படி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். அது அதிகாரப்பூர்வமா எடப்பாடியார் பேசியதாக செய்தி வந்தது. இல்ல 82 மாவட்ட செயலாளர்கள், புதுசா பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாம் சேர்த்து 82 மாவட்ட செயலாளர். இது ஏற்கனவே வேகமும் விவேகமும் கொண்டதுதான் அதிமுக சார். வேகமா வேலை செய்யறதுல பொறுத்தனே இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா பாதி பேர் தான் அதிமுக போனோம். அந்த அளவுக்கு களப்பணியாளர் அது அம்மா கிட்ட இருந்தவங்க இன்னும் வேகமா செயல்படணும்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கறது, திருத்தங்கள், இறந்து போனவர்கள், இடமாற்றம் நடந்தவங்க இதெல்லாம் சரி பார்க்க சொல்றாரு. பூத் கமிட்டி அமைக்க சொல்றாரு. மக்கள் கிட்ட நம்பிக்கை விதைக்க சொல்றாரு. இப்ப இருக்கிற அதிருப்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, எதுலையுமே அலட்சியமா இருக்காதீங்க, நான் பல்வேறு ஆலோசனைகளை அவர் கொடுக்குறாரு. இல்ல, நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல். நீங்க திமுக மீதான அதிருப்தி மட்டும் கொண்டு போய் சேர்த்தா போதுமா? பாஜக மீதான அதிருப்தியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? எல்லாம் தான் சேர்ந்தது சார். எல்லாம் உள்ளடக்கியது தான். அதிருப்தின்னும் போது எதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலையோ அந்த விஷயங்களும் சேர்த்து தான் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். அது மத்திய அரசாங்கத்தின் மூலமா. அவர் தான் சொல்லிட்டு 2 தேசிய கட்சிகளுமே ஒரே மாதிரி மனநிலை கொண்டவர்கள் தான். நமக்கு என்னன்னா சார், மாநில உரிமையை நம்ம பாதுகாக்கணும், மக்கள் நலனை பாதுகாக்கணும். அதுக்கு என்ன விஷயங்களோ அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், பண்ண போறோம். அதான் நாங்க முடிவெடுத்து நாங்க இல்ல வெளிப்படையாக கூட்டணி தலைவர்கள்லாம் பாஜகவோட நெருக்கம் இணக்கம் காட்டுறதை பார்க்க முடியுது. அப்படி திரு எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கமோ இணக்கமோ காட்டுறதே பார்க்க முடியல. அதுலயே உங்களுக்கு அது பலவீனம் இல்லையா? யாரோட நெருக்கம் சார்? ஓபிஎஸ் வெளிப்படையா அறிவிக்கிறாரு, டிடிவி சார்பு நிலை எடுக்கிறாரு, இந்த பக்கம் தேமுதிக கொஞ்சம் அவங்க இணக்கம் காட்டுறாங்க, பிரதமரே விஜயகாந்த் குறித்து பெரிய கட்டுரை. வலிமையை வந்து நீங்க மத்தவங்களோட ஒப்பீடு செய்யக்கூடாது. இது எவ்வளவு பெரிய கட்சி சார், எந்த அளவுக்கு கட்டமைப்பு கொண்ட கட்சி. 1.5 கோடி தொண்டர்களை தாண்டி இன்னைக்கு 2,44 லட்சம் உறுப்பினர்கள் இந்த கட்சியில கூட்டணி வேணும்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க எங்க வலிமையை நம்புறோம் சார். எப்பொழுதுமே எங்க தலைமையில தான் கூட்டணி அமைஞ்சிருக்கு. நீங்க சொல்றீங்க பாரு, இவர் சபீர் சார் சொன்னார் பாருங்க, அழுத்தங்கள். நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதே அழுத்தங்களா இருந்தா நாங்க எத்தனை சீட்டு கொடுத்துருக்கணும்? திமுக காங்கிரஸ் கொடுத்த மாதிரி 50 சீட்டோ 60 சீட்டோ பயந்து போய் கொடுத்துருக்கணும். ஆனா எத்தனை சீட்டு கொடுத்தோம்? 5 சீட்டு கொடுத்தோம். சோ யாரும் எங்களை அழுத்த முடியாது, எதுவும் அழுத்தங்களும் கொடுக்க முடியாது. சோ நாங்க தீர்மானமா என்ன செய்யணும்? முதல்ல வந்து கூட்டணி அமையலனால உங்களால தனிச்சு நின்னு களம் காண முடியும். வலிமையா இருக்கும். அதை தானே நாங்க சொல்றோம். நாங்க தனித்தே தானே களம் கண்டு இருக்கோம். எங்களோட ட்ராக் ஹிஸ்டரி அப்படிதானே. ட்ராக் ஹிஸ்டரி 2014 எப்படி, 2016 எப்படி, வரவங்களை வரவேற்கிறோம், எங்கள் கொள்கை ரீதியா உடன்பட்டவங்கள சேர்த்துக்கிறோம், அது மறுபரிசீலனை பண்றோம். அப்ப தொகுதி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதெல்லாம் ஃபைனல் பண்ண பிறகு தானே சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வலிமையான கட்சி எல்லா இடங்களும் நிறுத்தணும், எங்களுக்கு சாதகமான இடங்கள் எல்லா இடங்களும் இருந்தாலுமே ஒரு கூட்டணி கேட்கும்போது அதுல உடன்பாடு ஏற்படணும் இல்லையா? சோ இது மிகப்பெரிய ப்ராசஸ். எடுத்தோம் கவிழ்த்தோம்னா பாஜக பியூஷ் கோயல் வந்து நாங்க கூட்டணிக்காலாம் ஆசைப்படல, இந்தியா முழுவதும் அது அவங்களோட விருப்பம், எங்களுக்கு திரு மோடிங்கிற ஒரு பிம்பம் போதுன்றாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து கூட்டணியும்ங்கிறது தேவையில்லை, வந்தா ஓகே. இந்தியால பல மாநிலங்கள் வந்து பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் தான் கொண்டு போறாங்க. எதை கொண்டு போறாங்க? மண் சார்ந்த பிரச்சனை, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், அந்த ஸ்டேட்ல இருக்க என்ன பிரச்சனைகளோ அதை சார்ந்துதான் அவங்க கொண்டு போறாங்க. அப்புறம் ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணாங்க? பார்லிமெண்ட்ல போய் நாங்க ஏன் சார் கூட்டணியில இருந்து போறோம், நம்ம மத்திய அரசாங்கத்துல அங்கம் வைக்கலாம். அங்கேயும் நாங்க போராட்டத்தை தெரிவிச்சோம். மேகதாதானையோ காவேரி பிரச்சனையோ ஜல்லிக்கட்டோ போன்ற விஷயங்கள்லாம் நாங்க மீட்டெடுத்தோம். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். ஏன் மாநில பிரச்சனைக்கு
வேளாண் மன்றத்தை கொண்டு வந்தார் எடப்பாடியார். இது எத்தனையோ விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம் சார். இதுதான் எங்களோட ட்ராக் ஹிஸ்டரி. நாங்க எங்க வலிமையை நம்புறோம், எங்க கட்டமைப்பு நம்புறோம், எங்க தொண்டர்களை நம்புறோம், முக்கியமா மக்களை நம்புறோம். நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட, கடைக்கோடி மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்திருக்கு. 28 கட்சி இணைஞ்சு வாசமில்லாத காகித பூக்கள் எதுன்னா அந்த கூட்டணி. அந்த கூட்டணியை இன்னும் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க முடியல. மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரு, எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாம நாங்க ஜெயிப்போம், ஜெயிச்ச பிறகு ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுப்போம், ஜனநாயக ரீதியில தேர்ந்தெடுப்போம் சொல்றாங்கன்னா ஒரு மாநில கட்சி எங்களை முழுமையா நம்புறோம். அது நீங்க பாராட்டு. எலெக்ஷனுக்காவது பாஜக எதிர்த்து ஏதாவது நீங்க பேசுவீங்களா? எதிர்த்து பேசிட்டே தானே சார் தீர்மானமே கொண்டு வரமே சார். ஏன்னா விவாதங்கள்ல பேசுறதுலன்றதுல உறுதியா இல்ல சார். இப்ப நீட்டு வேண்டாம், நாங்க வந்து கூட்டணி இருக்கும்போது நீட்டுக்கு எதிர்ப்பு பண்றோம், இருமொழி கொள்கை தான் தொடரணும், மும்மொழி கொள்கை வேண்டான்றோம், இது போல எத்தனை முத்தலாக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதுக்கு மேல என்ன செய்யணும்? பாராளுமன்றத்தை தாக்குதல் நடக்கும்போது அங்க வெடிகுண்டு அந்த இது கலர் குண்டுகள் போடும்போது அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் முரண்பட்டு இருக்கும், தெரிவிக்கிறோம். ஆனா நீங்க நம்புறத நாங்க எப்படி? நான் என்ன நினைக்கிறேன், வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க. நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம்னு நீங்க நம்ப வச்சாதானே ஓட்டு போடுவாங்க. புயலுக்கு முன்னாடி புயலுக்கு பின்னாடி மிக்ஜாம் புயல் இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி எல்லா இடத்துலயும் மக்கள் எதை யோசிப்பாங்க? களத்துல யார் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம்? மீனவர்கள் தொடர்ந்து எண்ணூர்ல வந்து போராட்டத்தில் இருக்காங்க சார். அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன திட்டமிடுதல் இருக்கு? எந்த அளவுக்கு நீங்க நெசவாளர்கள் சார் கோஆப்டெக்ஸ்ல வந்து கொள்முதல் எவ்வளவு தெரியுமா பண்ணிருக்காங்க? 100%க்கு 50% பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஆர்டர் போட்டு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் யார் வாங்குவா? 6 மாசத்துக்குள்ள அந்த டிசைன் மாறிடும் சார். மக்களுக்கு திமுக மீது தான் கோபம் இருக்கு. அதனால அத கொண்டு வந்தா போதுமானது. விவசாயிகள் ஏன் டெல்டால இப்போ எல்லா சீர்காழி எல்லாம் பாருங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் அடுத்து வருது. சோ ஏகப்பட்ட பாதிப்புகள் எல்லா இடத்துல இருக்கும்போது மக்கள் தன்னுடைய வாழ்வாதார பிரச்சனை யோசிப்பாங்களா? இல்ல இது காங்கிரஸ் திமுக இந்த மாதிரி நாங்க பாதுகாத்திருக்கோம், கடந்த காலங்கள் நடந்திருக்கு, அதனால மக்கள் கண்டிப்பா எங்களை நம்புவாங்க சார். இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவான ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, அதுல வாக்காளருக்கு குழப்பம் இருக்குமா? கொஞ்சம் சாஃப்ட் ஹிந்துத்துவா இருக்கிறவங்க அதிமுகவுக்கு, ஹார்ட்கோர் இந்துத்துவாங்கிறவங்க பாஜகவுக்குன்னு அப்படி பிரிஞ்சு இந்த முறை வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அந்த ஒரு ஹிந்துத்துவா ஓட் பேங்க் அப்படின்றது அதிமுகவுக்கு இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு. இப்போ வந்து அது பாஜகவுக்கு தான் அந்த ஓட்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. யார் ஹிந்துத்துவ கொள்கைகள்ல நம்பிக்கை இருக்கோ, அந்த பிஜேபி எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணிக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. இப்ப ரமேஷ் சேதுராமன் எல்லாம் ஒரு காலத்துல வந்து அதிமுகக்கு வாக்களித்து கொண்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இப்போ பாஜக கூட்டணியோட இருக்கிறதுனால பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி அப்படின்னும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். சொல்லிடுறேன். பட் இல்ல யாரெல்லாம் அதிமுக போடுவாங்களா இல்ல இவங்க எல்லாம் பிஜேபி தான் போடுவாங்க இவரே முடிவு பண்ணிடுறாரு சார். இவரே முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அதிமுகன்னு இருக்க ஓட்டு வங்கி நீங்க புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இஸ்லாமியரோ சிறுபான்மையரோ பாஜக களத்துல இல்லாத போது அதிமுகவுக்கு போட்டுட்டு இருந்தவங்க பாஜக களத்துல வருகிற போது அந்த நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு சொல்ல அந்த நிலைப்பாடு மாறும். பட் ஒரு விஷயம் சபீசா ரொம்ப ஆசைப்படுறாரு பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னா அவர் விருப்பத்தையும் ஆசையும் வந்து நான் மறுக்கல. ஆனா தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே முன்னோடி சார். இது தமிழ்நாடு, மறந்துடாதீங்க, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க. மறந்துட்டீங்களா? இது தமிழ்நாடுன்றத மறந்துட்டீங்களா? இல்ல அதாவது இந்த ஒரு இடம் தான், அதாவது முக்கிய புள்ளிங்கிறது அந்த இந்துத்துவா ஓட்டுகள்ங்கிறது ஹார்ட்கோர் இந்துத்துவா தான் பிஜேபிக்கு போகும். நீங்க பாஜகங்கிற திடீர்னு இந்த எலெக்ஷனுக்கு வந்த கட்சி இல்ல. அவர்கள் பல காலமாக ஒரு 30-40 வருஷமா தேர்தல் களத்துல இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் இந்துக்கள் தான். இதுக்கு முன்னாடி ஆன்மீக தமிழகத்துல வளர போயிடல. இதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்துக்கள்னு வெளியே சொல்லாம மறது வந்து இல்ல. ஆனா அரசியல் ரீதியாக வருகிற பொழுது அவர்கள் திராவிட இயக்கத்துல பயணிச்சாங்க. திமுகவுடைய இந்துத்துவ எதிர்ப்பு கொள்கைங்கிறது கடவுள் மறுப்பு கொள்கை. அண்ணா திமுகவுடைய இந்துத்துவாங்கிறது வந்து கோயிலுக்கு போவாங்க. இல்ல திமுகவுடைய கொள்கை கூட கடவுள் மறுப்பு கொள்கை இல்ல இல்லையா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவங்களுடைய கொள்கையும் இருக்கு. ஆனா அவர்கள் பார்த்தீங்கன்னா பொட்டு வைத்ததற்காக இல்ல பெரியாரை அதிமுக உள்ளடக்கியது இல்லையா? பெரியாரை ஒதுக்கி வச்சிட்டீங்களா? பெரியார் குறித்து அதிமுக தலைவர்கள் பேசுறாங்களா, பேசுறது இல்லையா? அதிமுக உள்ளடக்கியதா இல்லையா? பெரியாரது பல கொள்கைகளை, பெரும்பாலான கொள்கைகளை அதிமுக ஏற்றுக்கொள்கிறது. அவர் வந்து கடவுளை மற, மனிதனை நினை. நீங்க வந்து அதாவது அந்த மூட நம்பிக்கையைத்தான் பெரியார் ஒழித்தாரே. உங்களுடைய தொலைபேசி இணைப்புல ஏதோ தொந்தரவுக்கு பேசுவோம்.
உங்களுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன் சார். நீங்க அவங்க வந்து கடவுளை ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றதுக்கான சாட்சினா ஒரு தீபாவளி, பிள்ளையார் சதுர்த்தி எதுக்குமே வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லையா சார்? அப்புறம் எப்படி அவங்க வந்து இந்து மதத்தை ஏத்துக்கிட்டாங்க, மதத்தை ஏத்துக்கிட்டாங்க? இன்னுமே அதே நிலைப்பாட்டுல தான். ஆனா பிஜேபி கொடுக்குற அழுத்தத்துல நாங்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் என்ற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள இன்னுமே அவங்க கடவுள் மறுப்புல தான் சார் இருக்காங்க. இந்துத்துவ சித்தாந்தம் குறித்தும் நீங்க சொல்ற பண்டிகைகளுக்கான மறுப்பு குறித்தும் அவங்க நிறைய முறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. இல்ல சார், கடவுள் மறுப்பு கொள்கை குறித்து திரு கேசி பழனிசாமி சொன்னது இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா இன்னுமே அவங்க ஏத்துக்கல சார். தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறோம், பொங்கலுக்கு போனஸ் கொடுக்குறோம். அப்ப போனஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அப்ப வந்து ஒரு மதத்தை வந்து பண்டிகைக்கான வரலாறு அவங்க மறுக்கிறாங்க. இல்ல சார், வரலாறு விட்டுடுங்க சார். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களோட உணர்வுகளை நீங்க மதிப்பளிக்கணும்ல. சரி, ஷபீர் குறுக்கிட்டீங்க. இல்ல ஒரு விஷயம், அதாவது பாஜக கூட்டணியில இருந்து இவ்வளவு ஆண்டுகள் வந்து அதிமுக பயணம் பண்ணிருச்சு. பாஜகவுடைய கொள்கை ரீதியான எந்த பிரச்சனைக்கும் கூட்டணியில இருக்கும் போதே அதிமுக முரண்பட்டதில்லை. நீங்க தேர்தல் காலங்கள்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னும் போது முற்றிலுமாக வேறு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. நீங்க நாடாளுமன்றத்துல சிஏவுக்கு ஆதரவா வாக்களிச்சுட்டு அப்புறம் தேர்தல் ரீதியாக அது பிரச்சனை வரும் அப்படின்னோடனே நாங்க சிஏஏ வந்து நாங்க அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படின்றது வந்து சிறுபான்மையினர் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு அதிமுக மீது ஏன் அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்னா, நீங்க போய் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம், பெரிய பெரிய மாநாடுகள்ல நீங்க பேசலாம். பட் சிறுபான்மையினருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிமுக பக்கம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, நீங்க கொள்கை ரீதியாகவே நீங்க பாஜகவை எதிர்க்க தயங்குறீங்க. ஒரு தயக்கம் என்பது இருக்கிறது. நீங்க நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் 2 நாள் முன்னாடி உச்ச நீதிமன்றம் வந்து பல்கிஸ் பானு கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் கொடுத்திருக்கு. அந்த ஜட்மெண்ட் குறித்து அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, குஜராத் அரசுன்னு பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு ட்வீட். இல்ல, நீங்க ஒரு ட்வீட் மட்டுமே போட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா, ஒரு அறிக்கை வாயிலாக நீங்கள் அதை வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்க பதிவு பண்ணி இருக்கணும்ல. அப்ப நீங்க பாஜக அப்படின்ற அந்த குஜராத் அரசு செய்திருக்கக்கூடிய அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? குஜராத் அரசு வந்து ஒரு ஃப்ராட் பண்ணிருக்கு, அவங்க ஃப்ராடுலண்டா இவங்களை 11 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த வார்த்தையை கூட உங்களால வந்து பிரசுரம் செய்ய முடியலையே. சரி, பேசுவோம் நம்ம. அந்த அளவுக்கு ஒரு தயக்கம் பாஜக. இன்னொரு விருந்தினர் இல்ல, நீங்க பாஜகவை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுல ஒரு பயம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்தியா கூட்டணியில என்ன சார், அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன, சிவசேனா என்ன, இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சார் அடுத்த சுற்றுல வரை நம்ம பேசுவோம். திரு ரமேஷ் சேதுராமன், ஓட்டு பொழைப்பு இன்னைக்கு நீங்க அதை தானே தாங்கி பிடிக்கிறீங்க. அந்த கூட்டணியில இருக்க திமுக தானே தாங்கி பிடிக்கிறீங்க. இதை விட முரண்பாடு என்ன? நாங்க என்ன காகித கூட்டணியா? காகித பூக்களா நாங்க? திரு ரமேஷ் சேதுராமன், பியூஷ் கோயல் கூட்டணிக்காக நாங்க ஆசைப்படல, திரு மோடின்ற அந்த ஒற்றை பிம்பமே தேசிய அளவுல போதுமானதுன்னா கூட்டணிக்கு கட்சிகள் வர்றதுல இருக்கக்கூடிய சிக்கலை இந்த வார்த்தைகள் மூலமாக அவர் வெளிப்படுத்துறாரா? இல்ல, சிக்கல்ங்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம மொத்தம் 5 மாநில தேர்தல் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா 4 மாநிலங்கள்ல என்ன ஆச்சு ரிசல்ட்? அது எதை வைத்து செய்யப்பட்டது? அப்போ நீங்க சொல்லக்கூடிய கூட்டணி தான் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அதை பத்தி கவலைப்பட்டுக்கணும் இல்லையா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு குறித்தான மரியாதை எல்லாத்தையும் நாங்க கொடுக்கணும். ஆனா இல்ல, கூட்டணி வேண்டாம் அப்படின்னு போறவங்க அதுக்காக வந்து இல்ல அவங்கள வேண்டி விரும்பி பிடித்து கொண்டுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த காலங்கள்ல என்ன தமிழ்நாட்டு சூழல் வேற இல்லையா? இங்க பாஜக தன்னளவுல திரு மோடியை மட்டும் நம்பி இதற்கு முன்பாக தேர்தல் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம அதை டெஸ்டட்னு எடுத்துக்கலாம். அதற்கான சூழல் இங்க அமையல. அப்ப கூட்டணி பலம் அவங்களுக்கு முக்கியமானது இல்லையா பாஜகவுக்கு? இருக்கு. அதாவது நான் என்ன தெரியுமா சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில எப்படி பாக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தாங்கள் தனித்து வளர வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க வந்து என்ன கடந்த வரலாற்றை நம்ம பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு வாட்டியும் நான் கூட்டணி வச்சுதான் வரணும், அதுவும் கூட்டணியில ஒரு தலைமையின் கீழ். ஓகே, எல்லாமே ஒரு பக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இல்ல, தொடர்ந்து வந்து அப்படி இல்லாமல் தங்களுக்கான ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று இதுனாக்கா அதற்கான ஒரு பிரயத்தனத்தை அவர்கள் செய்துதான் ஆக வேண்டும். இப்போ எங்களோட வாக்கு சதவீதம் கூடணும், எங்களுக்கு வந்து எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ, அது வந்து கடந்த முறை 4 எம்எல்ஏ சீட்டா, இந்த வாட்டி அதிகப்படியாக எம்எல்ஏ சீட்டுகளை எப்படி பெறுவது 2026 அப்படின்னுங்கிறது ஒரு இலக்கு. 2024 ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்னன்னாக்கா எம்பி சீட்டுகள் வாங்க முடியுமா, அது எந்தெந்த தொகுதிகள் இல்லையா, அது குறைந்தபட்சம் அப்படி இல்லைன்னா கூட அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை எப்படி உயர்த்துவது, எந்த வகையில உயர்த்த முடியும், இப்படித்தான் அவங்களுடைய கணக்கு இருக்க முடியும்.
கணக்கு கரெக்ட். ஆனா திரு கேசிபி சொன்னதுல இருந்தோ திரு ஷபீர் சொன்னதுல இருந்தோ என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருந்ததுன்னா, இவ்வளவு நாள் இருந்த அந்த ஹிந்துத்துவா வாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் பாஜகவுடைய வாக்கு பலமாக அவங்க 2 பேரும் கருதுகிறார்கள். அது வந்து இப்போ பிரியுது. ஹார்ட் கோர் இந்துத்துவா, சாஃப்ட் கோர் இந்துத்துவான்னு பிரிஞ்சு வாக்குகள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போகுதுன்னா, பெருமளவு அந்த ஹார்ட் கோர் இந்துத்துவாவை இங்க நம்புறாங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க? அந்த அளவுக்கு பெரும்பாலான வாக்குகள் பாஜகவுக்கு வந்துருமா? இல்ல, கடந்த காலங்கள்ல இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், அத்வானி அவர்கள் ரத யாத்திரை, அதை தொடர்ந்து நம்ம அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷன்ஸ், அதோட உங்களே உதாரணமா சொன்னாங்க. இல்ல வர அதுக்கு அடுத்தது பதில் சொல்றேன். இல்ல, அந்த பீரியட்ல என்ன ஆச்சு, பாஜகவிற்கான ஒரு இதுல வந்து பார்லிமெண்டரி இதுல எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெற்றி வாகை அந்த மாதிரி சொல்றது. அத்வானிக்கெல்லாம் போனா கொஞ்சம் புரிஞ்சுக்க கூட கஷ்டம் இருக்கும். ரமேஷ் சேதுராமனுக்கு வந்தா புரிஞ்சுக்கிறது ஈஸி. ரமேஷ் சேதுராமன் இதுக்கு முன்பு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாரு. இப்ப யாரு இல்ல, சபீர் சொன்னதுக்கும் கேசிபி சொன்னதுக்கும் நான் பதில் சொல்றேன். சீரியஸான பதில சொல்லிட்டு அடுத்தது சொல்றேன். இதுல என்னன்னாக்க அந்த பீரியட விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா பாஜகவிற்கு சாதகமாக வந்த ஓட்டுகள் திரும்ப எங்க போச்சு பாத்தீங்க, இங்க பாஜகவிற்கு ஒரு பின்னடைவு இருந்ததுங்கிறத பாக்கணும். அப்போ என்னன்னாக்க அண்ணன் கேசிபி சொன்ன விஷயம் வந்து மிக சரியான விஷயம். ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு போடணும், இல்லைன்னா நான் போடுற கட்சி ஜெயிக்கணும். ஏன்னா இப்ப நான் பாஜகவிற்கு போடுறதா இல்லைன்னா அதிமுகவிற்கு போடுறதா அப்படின்னு ஒரு ஹிந்துத்துவ மனநிலை உடைய இவங்க இருக்காங்கன்னாக்கா, அவங்க ஆப்வியஸ்லி யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு, தனித்தனியா நிக்கிறாங்கன்னாக்கா அந்த சமயத்துல அவங்க வந்து பாஜகவை விட ஏடிஎம்கே ப்ரிஃபர் பண்ணிருக்காங்கிறது ஒண்ணு. நான் எப்படி போட்டிருக்கேங்கிறதும் அவங்க கேட்டாங்க. நான் ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன். என்னுடைய வாக்கு எப்பவுமே எப்படி இருந்திருக்கேன், ஏன்னா பொதுவாக கூட்டணி அப்படின்னு இருந்திருந்தாக்க அந்த கூட்டணி இதுல வந்து பாஜக சார்பாக கூட்டணியாக இருக்கலாம். என்னுடைய கேண்டிடேட்டை மெயினா நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த தொகுதியில நல்லா வேலை செய்வாங்களா, என்னுடைய மக்களுக்கான பிரச்சனைகளை ஒழுங்கா பண்ணுவாங்களான்னு பார்த்துதான் நான் ஓட்டு போட்டிருக்கேன். தவிர சார் இதுல ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு கேள்வி இருக்கு. சாஃப்ட் இல்ல ஹார்ட் கோர் இந்துத்துவா, சாஃப்ட் கோர் இந்துத்துவாங்கிற ஒரு கேள்விய என் தொகுதியில பிஜேபி நிக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன கேக்குறேன், கூட்டணி இருக்குங்க, ஏடிஎம்கே நிக்கும்ல, அதிமுக நிக்குதுன்னா நான் பாஜகவிற்காக அப்படின்னு வரும்போது நான் பாஜக சின்னம் இருந்தா மட்டும்தான் ஓட்டு போடுவேன். இந்த நான் இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். இந்த செய்தி திரு கேசிபியும் திரு ஷபீரும் சொன்ன செய்தி இருக்குல்ல, இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் வேற இல்லைன்னு திமுகவோட கூட்டணி கட்சிகள் விமர்சிச்சுக்கிறத ஆமான அழுத்தம் திருத்தமா திரு கே.சி. பழனிசாமி மீண்டும் பதிவு பண்றாரு. இன்னொன்னு, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தா அதிமுகவுடைய வாக்கு வங்கி பலவீனப்படும்னு அவங்க தரப்புல, பத்திரிகையாளர்கள் தரப்புல விமர்சனம் பண்ணதும் அப்படி நடந்துருமோ அப்படிங்கறத அவங்களுடைய வார்த்தைகள் இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. சாஃப்ட் ஹிந்துத்துவா, ஹார்ட் கோர் இந்துத்துவா அப்படின்னு அந்த இந்துத்துவ வாக்குகள் 2ஆக பிரியும் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து விமர்சிச்சாங்க. பாஜக இங்கே வளர்ந்தால் அது அதிமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய விமர்சனமாக இருந்தது. இப்ப அது 2 உறுதிப்படுத்தாத அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இல்ல, அது தப்பு. அதாவது நீங்க திராவிட கட்சிகள்ல திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் அதிமுகவுக்கு தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் அதனாலதான் உங்களுக்கு 3 நிலைப்பாடு சொன்னேன். அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் திமுக, கடவுள் உண்டு ஆனால் நம்ம இந்த ஒரு தீவிரவாதத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது என்கிற அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் அதிமுக. எம்ஜிஆர் கோயிலுக்கு போவார் வெளிப்படையாக. ஜெயலலிதா அம்மா பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துல மிகப்பெரிய நம்பிக்கை உடையவர்கள். ஆனா பாஜக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தி அதை இன்னும் ஒரு மதவாதமாக அதை வந்து உருவாக்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. இது வந்து ஒரு நடுநிலையான எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலைப்பாடு உள்ள கட்சி. நாட் எக்ஸ்ட்ரீம் லெப்ட், நாட் எக்ஸ்ட்ரீம் ரைட், எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சமத்துவமான சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. இப்ப நீங்க வந்து ஒரு ஊர்ல திருவிழான்னா சபீர் அங்க இருந்தாருன்னா அவர் எனக்கு பிரியாணி கொண்டாந்து கொடுப்பாரு. நான் என் வீட்டுல பொங்கல்னா சபீர் கொண்டு போய் நான் பொங்கல் கொடுப்பேன். அது போன்ற மத நல்லிணக்கத்தை கடைபிடித்து வளர்ந்த தமிழகம் பிறகுதான் RSS தமிழ்நாடு பாஜக
தமிழகத்துல வந்து கால் உண்டு. சரி, நீங்க 2024 தொடக்கத்துல நீங்க பேசுறீங்க, அந்த ஹார்ட்கோர் இந்துத்துவாவை நோக்கி சாஃப்ட்வேர் இந்துத்துவா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துராதா? இங்க டைலூட் ஆகி அங்க அடர்த்தி கூடிடாதா? பாஜகவோட வாக்கு வங்கி கூடாதா? உத்தரவாதப்படுத்த முடியுமா உங்களால? நிச்சயமாக கூடாது. ஆனா அதற்கு அதிமுக சில செயல்களை செய்யணும். ஒன்றுபட்ட அதிமுக தேவை. சாதிக்கு அப்பா, நான் உங்கள்ட்ட இதற்கு முன்பு பேசுற பொழுதே நான் சொன்னேன், அதாவது அந்த சாதிய அடையாளம் ஒன்றுதான் இன்னைக்கு மைனஸா இருக்குது. அதை கடந்து வரணும். எல்லோரையும் அரவணைக்கிற தன்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல இன்றைக்கு இல்லாம இருக்கு. அது வந்து தேவை. மூன்றாவதாக இன்னொரு ஃபேக்டர் நம்ம அதை விட்டுட்டோம். அந்த பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறதுலயும் 2 நிலைப்பாடு ஒரு விவாதத்துக்குள்ளதானது இருக்குது. அதாவது பாஜகவை விட்டு வெளியே வந்துட்டாருங்க, அதனால சிறுபான்மையினர் இனி நம்பி வாக்களிக்கலாம். இது ஒரு புறம். மறுபுறம் என்னன்னா, வந்துட்டாருங்க ஆனா அவர் ஒன்னும் கடுமையா பாஜக வந்து எதிர்த்து பேசலைங்களே, அதனால வேண்டாம். இது வந்து ஒரு மற்றொரு கருத்தாக இருக்கிறது. இந்த 2 மைய புள்ளிகளுக்குள்ளதான் வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டான வாக்கு பிளவை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்யுது. ஆனால் அது களத்துக்கு பூத்துக்கு போகையில எங்க கூட்டம் நிறைய இருக்குது. திமுக வெற்றி பெற முடியுமோ அது வெற்றி பெற்றுரும். அதே மாதிரி கேண்டிடேட் சொன்னீங்க இல்லையா, 40 தொகுதிக்கு கேண்டிடேட் எல்லாம் 6 மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க களத்துல. ஒரு நாகரீகம் கருதி அவர் அதை வெளியே சொல்லல, அவ்வளவுதான். சரி, கூட்டணி வந்தாலும் வரலைனாலும் வேட்பாளர்கள் அறிவிப்புங்கிறது தான். ஓகே, சபீர் குறுக்கிட்டீங்களா? மோர் தென் அவுட் சைடர், அவர் ஒரு இன்சைடரா தான் கேசிபி இன்னும் இருக்காரு. அதிமுகவை அச்சுவேராக ஆணிவேராக புரிந்து கொண்டு, ஏன்னா இனிமே நீக்க முடியாது, அதனால அவர் எல்லாமே தைரியமா பேசலாம். ஏற்கனவே நீக்கியாச்சு அப்படின்றது இன்னும் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் ஒரு விஷயம் இங்க என்ன நான் குறிப்பிட விரும்புறேன்னா, அவர் சொல்லும் போது சொன்னாரு இந்த திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு. அந்த கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்தெல்லாம் திமுக வந்து மாறி ரொம்ப காலங்கள் ஆகுது. நீங்க திமுகவிலையும் வந்து ஒரு செக்யூலர் ஐடென்டிட்டியோட தான் இன்னைக்கு திமுக ஆப்ரேட் பண்றாங்க. நீங்க திமுகல இருக்கக்கூடியவர்கள் வந்து கோயிலுக்கும் போறாங்க, கோயில் நிகழ்ச்சிகளுக்கும் போறாங்க, பல அமைச்சர்கள் வந்து கோயில்களுக்கு போறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த அந்த விஷயம் அப்படின்றது உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி ஒரு பர்சன் வந்து செக்யுலரா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற அளவுகோலை வைத்து தான் வந்து நாம அதை வந்து கணிக்க முடியும், நாம அதுக்கு சப்போர்ட் பண்றதா இல்லையா அப்படின்ற முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்றதான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பார்வை. இப்ப அதிமுக மீது ஏன் அந்த நம்பகத்தன்மை அப்படின்னு வரல அப்படின்றதுக்காக காரணம் என்னன்னா, அவங்க கூட்டணியில இருக்கும்போது பல்வேறு விஷயங்கள்ல வந்து அதிமுக பிஜேபியை சேலஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்றதுனால நாங்க செக்யுலர் ஆயிட்டோம் அப்படின்றது வந்து அவங்களா போய் தேடி தேடி போய் பண்றாங்க. இப்போ விஜய் மக்கள் இயக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது 234 தொகுதிக்குள்ளதான் அதை மையப்படுத்தி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதிமுக எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் வந்து தற்போது ஒரு மைனாரிட்டி ஓட்டை வந்து நம்மளால வெல்ல முடியுமா, மைனாரிட்டி ஓட் பேங்க் அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நழுவி போயிருக்கு அப்படின்றத ரொம்ப லேட்டா அதிமுக ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் அந்த மதவாத அரசியல் என்ன விதமான ஒரு தாக்கத்தை சிறுபான்மையினர் மீது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற அந்த புரிதல் இல்லாமல் அதிமுக இவ்வளவு ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் மீண்டும் மீண்டும் அவங்க சொன்னா கூட இன்னைக்கு பாஜகவோட மீண்டும் இவங்க போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு நீங்க இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஒரு 10 கட்சியில பாத்தீங்கன்னா அதிமுக தான் முதல்ல இருக்கும். ஏன்னா அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது முற்றிலுமாக போயிருக்கிறது. இல்ல, 2 விஷயம் நான் உங்ககிட்ட நான் வர வேண்டியது இருக்கு. திருமிகு சிவசங்கரி, 3 செய்திகள். ஒன்று, பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தாதனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வர்றதில் இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொன்று, சாதி அடிப்படையில் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள் முரண்பாடு. இந்த 2 சிக்கல்களையும் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? மூன்றாவது சிக்கல், பாஜகவுக்கு இந்துத்துவ சித்தாந்தத்தை நம்புகிறவர்கள் போறாங்க, ஓட்டு போடுறாங்க. இவ்வளவு நாள் பாஜக இல்ல, அதிமுக ஓட்டு போட்டோம், பாஜகவே வந்துடுச்சு, இனிமே அவங்களுக்கு ஓட்டு போடலாம் நம்புறவங்கள உங்க பக்கம் எப்படி கொண்டு வர போறீங்க? மூன்றுமே பெரிய சேலஞ்சஸா இருக்கு அவங்களுக்கு. இல்லை சார், சேலஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது நாங்கள் கடந்து வந்த பாதைகள், மக்களுக்கு செஞ்ச விஷயங்கள். சபீர் சார் சொல்றாரு மத செக்யூலர் என்றார் டிஎம்கே. செக்யூலர்ன்றவங்க எம்பி செந்தில்குமார் என்ன சொல்றாரு, கோமுத்ரா அந்த ஸ்டேட்ஸை பற்றி தரைக்குறவாக பேசுறாரு. இன்னொரு பிள்ளையார் சேர்த்துக்கு அவங்க வாழ்த்து எந்த வித இந்து பண்டிகைகளுக்கும் அவங்க வாழ்த்தையை தெரிவிக்கிறது. எப்படி ஒரு செக்யூலர் மதசார்பற்றனா எல்லா மதங்களும் உள்ளடக்கியது தானே சார். அது கிறிஸ்துவமோ இஸ்லாமோ ஜெயினிசமோ புத்திஸ்தமோ எல்லாம் உள்ளடக்கியது தான் மதசார்பற்ற. ஆனா நீங்க குறிப்பிட்ட ஒரு மதத்தை
தனியா வச்சுட்டு நான் மத சார்பை இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேசுறாரு சபீர் சாரு, நாங்க வந்து ஆக்ரோஷமா எதிர்க்கலன்றாரு. நாங்க கூட்டணியிலே இல்ல, மத்தியில இல்ல, பல மாநில உரிமைகளுக்காக பாடுபட்டு இருக்கோம். அம்மாவும் சரி, இப்ப எடப்பாடியார் சொல்றாரு இருமொழி கொள்கை தொடருன்றோம். நீட்டுக்கு எதிர்ப்பு, ஏன் நீட்டை அவங்க எதிர்த்தாங்க நாங்க ஆதரிச்சோமா சார்? இந்தியாவே ஏத்துக்கிட்ட நீட்டை கடைசி வரைக்கும் போறான்னா அதுக்கு 7.5% கொண்டு வந்தோம். இதுக்கு மேல மாநில உரிமை என்ன? நீங்க மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது டிஎம்கே, வேளாண் மண்டலம் அறிவிச்சது எடப்பாடியார். ஒரே 5 காலேஜ் கொண்டு வந்தீங்க, நாங்க 17 காலேஜ் கொண்டு வந்திருக்கோம். 10 வருடம் சார் தனித்து இருந்திருக்கோம். நான் ஒரே விஷயம், சாதி அடிப்படையிலான உள் முரண்பாடை எப்படி கிடையவே கிடையாது. கேசிபி சார் சொல்றது நான் முற்றிலுமா மறுக்கிறேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி சார். எல்லா ஜாதிகளுக்கும் நாங்க முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கோம். நீங்க தமிழ்முகன் ஹுசைன் சார் யாரு அவைத்தலைவர்? யாருக்கு நாங்க கொடுக்கல? ஜான் முகமது யாரு? அருந்ததியரை சேர்ந்த சந்திரசேகர் யாரு? எல்லாருக்கும் எம்பில இருந்து எம்எல்ஏல இருந்து பிரதிநிதித்துவம். நான் இதே சொல்றேன். நீங்க அப்ப நீங்க அன்வர் ராஜாவை எதுக்கு நீக்கினீங்க சார்? என்ன கருத்து அன்வர் ராஜா சொன்னாருன்னு அவரை கட்சியில இருந்து நீக்கினீங்க சார்? நீங்க அன்வர் ராஜாவை நீக்கினீங்க, நாங்க ஹுசைனை வந்து தலைவரா வச்சிருக்கோம். 22 இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம்னு சொன்ன டிஎம்கே நீங்க அது கிடையாது மேடம். நீங்க பேசுறது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்க பேசுறீங்க. பாஜக பேச்சாளர் பேசுறதுக்கும் அதிமுக பேச்சாளர் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாம இருக்கு. என்ன வித்தியாசம் இல்லன்னா நான் என்ன கேக்குறேன் உங்ககிட்ட, அதாவது இன்னைக்கு சிறுபான்மையினருடைய மனநிலை இல்ல மேடம், நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். நான் வச்ச கேள்வி ஒரு பாயிண்ட் தான். எதுல முரண்பட்டோம்? எதுல முரண்பட்டோம்? நாங்க கடவுளை ஏத்துக்கிட்டோம் சார். நீங்க கடவுளை ஏத்துக்கிறது, கடவுளை மறுத்தது எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மேடம், நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, விடுதலை செய்யல இன்னைக்கு கடந்த 10 ஆண்டு காலமாக கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவுல மதவாத அரசியலை எதிர்த்து அதிமுக என்ன நடவடிக்கையை எடுத்திருக்கீங்க? எந்த இடத்துல நீங்க அதை ஆக்ரோஷமா பேசியிருக்கீங்க? எந்த இடத்துல நீங்க வந்து ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணிருக்கீங்க? சட்டசபையில கொண்டு வரோம் சார். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தமா இல்லையா? இஸ்லாமிய அமைப்புகளை 22 பேரை விடுதலை பண்ணலாம். அத பத்தி உங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க சார். திமுகவை என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல நீங்க ஒரு நொடி, நீங்க இந்த கேள்வி 3 கேள்விக்குமே அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான கேள்விகள். நீங்க இந்த திமுக பக்கம் டைவர்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒன்றும் பெருசா லாபம் கிடைக்க போறது இல்ல. நான் சொல்லிட்டேன். இந்த விவாதத்துல நீங்க திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு லாபம் இருக்கலாமே தவிர, நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது இஸ்லாமிய விடுதலை பண்ணன்னு சொன்னவங்க விடுதலை பண்ணாதோ அந்த கேள்வியை நீங்க முன்வைக்கணும். அந்த கேள்வி அந்த நம்பிக்கையை பெறலன்ற வாக்குறுதியை கொடுத்தீங்க. வாக்குறுதியை கொடுத்த டிஎம்கே என்ன பண்ணுச்சு? கடந்த 10 ஆண்டுகளாக ரமேஷ் நிமிடங்கள் தான் இருக்கு. நான் ரமேஷ் சேதுராமன் போறேன். ரமேஷ் சேதுராமன், நீங்க பாஜக தன் தலைமையில ஒரு கூட்டணி இல்ல தன்னை மட்டுமே நம்பி அவங்க நிக்கிறாங்க, திரு மோடியை மட்டும் நம்பி நிக்கிறாங்கிறத கடந்து இப்ப நடக்கக்கூடிய இந்த விமர்சனங்களை வச்சு பார்க்கிற போது மீண்டும் திமுக அதிமுகங்கிற அந்த இருதுருவ அரசியல் ரொம்ப வலுவா வந்துருமோ, கூர்மைப்படுத்தப்பட்டுருமோ வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுங்கிறதுல தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அதைத்தான் அவங்க 2 பேரும் எதிர்பார்க்கறாங்கிறதான். என்ன லாபம் அப்ப பாஜகவுக்கு? என்ன லாபம்? இல்ல பாஜகவுக்கு அவங்களோட ஓட் ஷேர் கூடும். அவங்க தங்களுடைய இத வந்து செலக்டிவ் இதுல வந்து சீட்ஸ்ல வந்து அவங்களால நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அதிமுகவோட கால்குலேஷன் என்ன? இந்த இதுல வந்து நீங்க பிஜேபியை பத்தி அதிகம் பேசலன்னு சொல்றீங்க. அது வந்து அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க, ஷபீர் சொல்றாரு, அதாவது இந்த மறைமுக இது வந்து தூது விட்டாங்க அப்படின்னு சொன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப திமுக வந்து இதுல வந்து பாஜகவுடன் வந்து இதுல இருக்காங்க, மறைமுகமா பேச்சுவார்த்தை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக சொல்ல ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை நோக்கி போகுதுல. அவங்க என்னன்னா, இங்க எங்கெங்கெல்லாம் வீக்கன் பண்ண முடியுமோ திமுகவை, ஏன்னா ஆன்டி இன்குமென்சிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அங்க எதெல்லாம் அறுவடை செய்ய முடியுமோ அதையெல்லாம் தாங்கள் செய்ய வேண்டும்ங்கிறத ஒரு வியூல தான் வந்து அதிமுக நகராங்க. அதனாலதான் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள், நீங்க வந்து எங்கேயுமே வந்து இதுல என்ன அதிசயம்னா, எங்கேயுமே இவர்கள் சொல்லக்கூடியது மதவாதம் இல்ல செக்யூலர்னு சொன்னா கூட கட்சிகள் எங்க இந்த மாதிரியான கட்சிகள் முஸ்லீம் லீக்ல இருந்து ஆரம்பிச்சு எஸ்டிபிஐ வரைக்கும்
கட்சிகளை கூட்டணிக்குள்ள இணைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர்கள் என்ன, அவங்களோட சித்தாந்தம் என்ன, அவங்க எதை நோக்கி பேசுறாங்க, அவங்களுடைய மொத்த இவங்களை எடுத்து பாருங்க, அவங்களுடைய அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் மொத்த பேரையும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து மதவாத கட்சிகளா, மதவாதம் இல்லாமல் நீங்க சொல்லக்கூடிய செகுலரிசம் நம்ம பார்க்க முடியும். இல்ல நாம அவ எஸ்டிபிஐ, இந்திய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க எல்லாரையும் நம்ம மதவாத கட்சி நான் ஃப்ரேம் பண்றது அப்படியா? இப்ப மதவாத கட்சி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப எல்லாரையும் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய உறுப்பினர்கள் யார், அவங்களுடைய தலைவர்கள் யாருங்கிறத தெளிவுபடுத்தினாலும் தெரிஞ்சு போயிடும். நான் ஒண்ணு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது மக்களுக்கு புரியும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சொன்னீங்க திமுக சாஃப்ட் இந்துத்துவா, ஆடு இந்துத்துவா, ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டது. கடந்த காலங்களில் ஜெயலலிதா மேயர் அவங்க தெளிவா இருந்தாங்க, ராம் மந்திரா அதுல. ஆனாலும் அதையெல்லாம் அவங்களோட ஸ்டாண்டை எல்லாம் மீறியும் தெளிவாக முஸ்லிம் மக்கள் தங்களுக்கும் நன்மை செய்வார்கள்ங்கிற முறையில அவங்க தெளிவா ஓட்டு போட்டாங்க. அவங்க திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த இது இருந்தப்போ. ஆனா ஒரு பீரியட்ல என்ன ஆச்சுன்னா பாஜகவை காமிச்சு அதுல ஏடிஎம்கேவை வந்து ஏலியனேட் பண்ணி அதன் மூலமாக அந்த ஓட்டை மொத்தமும் கன்சாலிடேட் பண்ணி மேக்சிமம் அறுவடை எங்க செய்யப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இது கிறிஸ்தவர்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் திமுக அதன் கூட்டணி. ஏன்னா காங்கிரஸ் திமுக அப்படி ஒரு செப்பரேட்டா கொண்டு போய் அதை திரும்ப அறுவடை செஞ்சாங்க. அதை வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறார். அதிமுக நகர்கிறது. அதற்காகத்தான் இந்த சிபிஐ போன்ற கட்சிகளை கொண்டு வந்து பல அப்போ 2024 தேர்தல் பல கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய தேர்தலா இருக்கும். ரொம்ப நேரம் கடந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் திமுக அதிமுக தான் களம் வந்து 2 பேருக்கான களம் தான். இதுல யார் ஜெயிக்க போறோம்? கடந்த காலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா 50 வருடம் ஏதாவது தேசிய கட்சி ஆட்சி அமைச்சிருக்கா சொல்லுங்க? எப்பவுமே தேசிய கட்சிகள் எங்களை சார்ந்தா இருக்கும். எங்களை நம்பி வரவங்களை நாங்க வளர்த்து விட்டுருக்கோமே தவிர தேய விட்டது கிடையாது. ஆக மொத்தம் களத்தை பார்க்கும்போது திமுக இப்ப இருக்கிற அதிருப்திக்கு கண்டிப்பா அதிமுக ஓட்டு போடுவாங்க தவிர சபீர் நான் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி வரும்போது அவர் சொல்றாரு காங்கிரஸோட பேசிட்டு இருக்கோம் கொண்டுட்டு இருக்கோம். நான் சொல்றேன் நாங்க யாரோட பேசல, எங்களை நோக்கி வர்றவங்க எங்க கொள்கையோடு இல்ல அவருக்கு கிடைச்ச செய்தி ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மறுக்க உரிமை இருக்கு, மறுக்க உரிமை இருக்கிறது. அவர் பத்திரிகையாளர், அவருக்கு வந்து செய்தி அவர் பகிர்ந்து கொள்கிறார், மறுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஒத்து போனால் நாங்க கண்டிப்பா எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, நிறைய காட்சிகள் மாறும், நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஒரே ஒரு வியூகம் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு அந்த புரிதல் அப்படின்றது இல்ல. அதிமுக என்ற ஒரு கட்சியை முற்றிலுமாக ஒழித்து விட்டு அந்த இடத்தை பாஜக பிடிக்கணும் அப்படின்றது முயற்சி பண்றாங்க. அதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல். பார்க்கலாம் என்ன நடக்குது. உணராம அதிமுக வந்து ஏதோ ஒரு உலகத்துல உட்கார்ந்து சொல்லிட்டாங்களே, அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதான் சொல்லிட்டாங்களே இருதுரு அரசியல். சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிக்க முடியுமா அப்படின்றது பாஜகவுடைய இன்னொரு வியூகமாக இருக்கிறது. வாக்குகளை பிரிக்க முடியுமா அப்படின்றது ஒரு வியூகம். அண்ணாமலை வந்து மாதா கோயிலுக்கு போய் மாலை போடுறாரு, சண்டை போட்டு மாலை போடுறாரு. மைக்கேல் பட்டியில போய் அதே அண்ணாமலை வந்து கிறிஸ்துவ மக்கள் மீது வன்மத்தை கக்குனாரு. ஆனா இப்போ பள்ளப்பட்டியில போய் நான் வந்து தேவாலயத்துக்கு மாலை போடுவேன், கிறிஸ்துவ தேவாலயத்துல போய் மாலை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம்பிடிக்கிறதுக்கு காரணம், அதுக்கு காரணம் என்னன்னா சரி நம்ம பார்க்க இதெல்லாம் தான் அதிமுக புரியாம இருக்கு. என்னென்ன காட்சிகள் மாறுதுன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.